டெல்லிக்கு நான் எப்போதும் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் என யாரோ எழுதி கொடுத்ததை ஒப்பித்துக் கொண்டிருக்கும் ஸ்டாலின் தனது கட்சியில் இருப்பவர்களை கண்ட்ரோல் செய்ய முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறார். உள்ளாட்சி தேர்தல் முடிந்தவுடன் திமுக மற்றும் கூட்டணி கட்சி பிரதிநிதிகளை அழைத்து மாநாடு ஒன்று நடத்தினார் ஸ்டாலின். அதில் பேசுகிற போது எல்லோரும் நியாயவான்களாக நடந்து கொள்ள வேண்டும், ஏழரையை இழுத்துவிட்டு வரக்கூடாது என அவருக்கே உரிய பாணியில் கெஞ்சி கேட்டுக்கொண்டார். என்ன பயன்? புலம்பியும் பார்த்து விட்டார், அழுதும் பார்த்து விட்டார். உடன்பிறப்புகளுக்கு கொஞ்சம் கூட இரக்கமே இல்லை. அது சரி, தலைமை கொள்ளையடிக்கும் போது போஸ்டர் ஒட்டியவர்கள் மட்டும் இழித்தவாய்களா? அவர்களும் அவர்கள் பங்கிற்கு அடித்து குவிக்கிறார்கள். மதுரை, கோவை, காஞ்சிபுரம் என உள்ளாட்சியில் உடன்பிறப்புகள் அடித்த கொள்ளையை பார்த்து மிரண்டு போன ஸ்டாலின் சில இடங்களில் பதவி விலகவும் உத்தரவிட்டார். ஊழல் மட்டுமல்ல, காவல் நிலையங்களில் கட்ட பஞ்சாயத்து, சாலையோர கடைகளில் மாமூல் வசூல், ரவுடியிசம், அடிதடி, கொலை, கற்பழிப்பு என உடன்பிறப்புகள் பல அராஜகங்களை செய்வதற்கென பல பிரான்ச்சுகளையே ஓபன் செய்துள்ளனர். ஸ்டாலின் நிகழ்ச்சியிலேயே டிஎஸ்பியை உதைக்க பாய்கிறார்கள் என்றால் நிலைமையை புரிந்து கொள்ளுங்கள். கட்சிக்காரர்களை கண்ட்ரோல் செய்ய தெரியாத ஸ்டாலின் உள்ளூரில் இருக்கும் பிரச்சனைகளை மறைக்க டெல்லி 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 என கனவிலும் கதறிக் கொண்டிருக்கிறார். கொள்ளை கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியாமல் பெரிய கொள்கைவாதி போல டெல்லி அணி, பள்ளி அணி என வசனம் பேசி வருகிறார். உண்மையில் ஸ்டாலின் நிலை பரிதாபமாக இருக்கிறது. உடன்பிறப்புகளை கண்ட்ரோல் செய்யாவிட்டால் மக்கள் வாக்களிக்க மாட்டார்கள், ஆட்சி அதிகாரம் போய்விடும். சரி, உடன்பிறப்புகளை கண்ட்ரோல் செய்யலாம் என்றால் அவர்கள் வேலை செய்ய மாட்டார்கள். எதிர்வரும் தேர்தலில் எதிர்க்கட்சி தலைவர் கூட ஆக முடியாது. ஆக ஐயா எந்த ஆப்ஷனை தேர்ந்தெடுப்பார்? எப்படியும் தோல்வி உறுதி என தெரிந்த பின் எதிர்க்கட்சி அந்தஸ்தையாவது மிஞ்சட்டும் என்றுதானே நினைப்பார். அதனால்தான் உடன்பிறப்புகள் ஸ்டாலினுக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோலில் இருந்து கொண்டு ஆட்டம் காட்டுகிறார்கள். அட, நான் சொல்லல சார், அறிவாலயம் பக்கம் பேசுகிறாங்க.